திருக்குறள். பால் அறத்துப்பால். இயல் துறவறவியல். அதிகாரம் 29. கல்லாமை. குறள் 281. எல்லாமை வேண்டுவான் என்பான் எனைத்தொன்றும் கல்லாமை காக்கதன் நெஞ்சு. விளக்கம். அடுத்தவர் நம்மை இகழக்கூடாது என்று எண்ணுபவன் அடுத்தவர்க்குரிய எந்த பொருளையும் மனத்தால் கூட திருட நினைக்கக்கூடாது. Let him who desires not to be despised keep his mind from the desire of defrauding another of the smallest thing. குறள் 282. உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கள்வேம் எனல். விளக்கம். அடுத்தவர் பொருளை அவருக்கு தெரியாமல் திருடுவோம் என்று மனத்தால் நினைப்பதும் தீமையானது. Even the thought of sin is sin. Think not then of craftily stealing the property of another. குறள் 283. களவினால் ஆகிய ஆக்கம் அளவிறந்து ஆவது போலக் கெடும். விளக்கம். திருடுவதால் வரும் செல்வம் பெருகுவது போலத் தோன்றி விரைவில் அழியும். The property which is acquired by fraud will entirely perish even while it seems to increase. குறள் 284. களவின்கண் கன்றிய காதல் விளைவின்கண் வீயா விழுமம் தரும். விளக்கம். அடுத்தவர் பொருளை திருடும் ஆசை நிறைவேறிய பின் அழியாத துன்பத்தை தரும். The eager desire of defrauding others will, when it brings forth its fruits, produce undying sorrow. குறள் 285. அருள் கருதி அன்புடையராதல் பொருள் கருதி பொச்சாப்பு பார்ப்பார்கண் இல். விளக்கம். அருளை பெரிதாக கருதி அன்பு உடையவராய் நடத்தல் பிறருடைய பொருளை கவர எண்ணி அவர் சோர்ந்திருக்கும் நிலையை பார்ப்பவரிடத்தில் இல்லை. The study of kindness and the exercise of benevolence is not with those who watch for another's forgetfulness though desire of his property. குறள் 286. அளவின்கண் நின்றொழுகல் ஆற்றார் களவின்கண் கன்றிய காதலவர். விளக்கம். களவு செய்து பிறர் பொருள் கொள்ளுதலில் மிக்க விருப்பம் உடையவர் அளவு போற்றி வாழும் நெறியில் நின்று ஒழுக மாட்டார். They cannot walk steadfastly according to rule who eagerly desire to defraud others. குறள் 287. களவென்னும் காரறிவாண்மை அளவென்னும் ஆற்றல் புரிந்தார் கண்டையில். விளக்கம். களவு என்பதற்கு காரணமான மயங்கிய அறிவு உடையவராயிருத்தல் அளவு அறிந்து வாழ்தலாகிய ஆற்றலை விரும்பினவரிடத்தில் இல்லை. That black knowledge which is called fraud is not in those who desire that greatness which is called rectitude. குறள் 288. அளவறிந்தார் நெஞ்சத் தரம்போல் நிற்கும் களவறிந்தால் நெஞ்சில் கரவு. விளக்கம். அளவறிந்து வாழ்கின்றவரின் நெஞ்சில் நிற்கும் அறம்போல் களவு செய்து பழகி அறிந்தவரின் நெஞ்சில் வஞ்சம் நிற்கும். Deceit dwells in the mind of those who are conversant with fraud, even as virtue in the minds of those who are conversant with rectitude. குறள் 289. அளவல்ல செய்தாங்கே வீவர் களவல்ல மற்றைய தேற்றாதவர். விளக்கம். அடுத்தவர் பொருளை திருடுவதைத் தவிர வேறொன்றும் தெரியாதவர் தகுதியற்ற அந்த செயல்களாலேயே அழிந்து போவார். Those who are acquainted with nothing but fraud will perish in the very commission of transgression. குறள் 290. கல்வார்க்குத் தள்ளும் உயிர்நிலை கல்வார்க்குத் தள்ளாது புத்தேல் உலகு. விளக்கம். களவு செய்வார்க்கு உடலில் உயிர் வாழும் வாழ்வும் தவறிப்போகும். களவு செய்யாமல் வாழ்வோர்க்கு தேவர் உலகம் வாய்க்கத் தவறாது.
Even their body will fail the fraudulent, but even the world of gods will not fail those who are free from fraud. நன்றி.